அப்பளம் போட்டு சுண்டவத்தல் போட்டு வத்தக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பெரிய எலுமிச்சங்காய் அளவு புளி, 1 மூடி தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1½ டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் வெல்லம், அப்பளம் 3 கட் பண்ணி எடுத்தது. தாளிக்க கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. நல்லெண்ணெய் 30 கிராம், கைப்பிடி அளவு சுண்டைக்காய். முதலில் நாம் அந்த தேங்காவை சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வறுத்து ஆற வச்சு மிக்சியில் மையாக அரைச்சி வச்சுக்கணும். புளியை கரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சுக்கணும். பிறகு வாணலியில் எண்ணெய் ஒரு 20 கிராம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அப்பளப்பூ எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வதங்கி பொரிஞ்ச உடனே மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு ஒரு வதக்கணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு ஒரு வதக்கி கரைச்சி வச்சுருக்க புளியை அதில் ஊற்றணும். தேவையான அளவு உப்பும் போட்டு கொதிக்க விடணும். கொதித்து கொஞ்சம் வற்றின உடனே 1 டீஸ்பூன் வெல்லம் போடணும். இன்னொரு வாணலியில் ஒரு 10 கிராம் நல்லெண்ணெய் விட்டு கைப்பிடி அளவு சுண்டவத்தல் எடுத்து நன்றாக அதில் பொரித்து கொதிக்கிற குழம்புல போட்டுட்டு அடுப்பை நிறுத்திடணும். சுண்டவத்தல் போட்டதுக்கப்புறம் குழம்பு கொதிக்க விடக்கூடாது.